பாரு கமருதன். இது ஒபிஷியலா நான் உங்கள் பெயர்களை உச்சரிக்கும் கடைசி நாள். பிக் பாஸ் சீசன் 9 கடைசி நாள் ஃபினாலே இல்லாம அதுக்கு முந்தின நாள் வந்து பிக் பாஸ் வந்து எல்லாரோட பேரும் சொல்லிட்டு கடைசியா பார்வதி அண்ட் கமருதீன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அஃபிஷியலா அவங்க எல்லார் பேரையும் சொல்லக்கூடிய நாள் இதுதான் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அங்க இருக்கக்கூடிய ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே ரொம்பவே எமோஷனல் ஆயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அண்ட் பார்வதி அண்ட் கமருதீன் அப்படின்ற அவர் எல்லார் பேரையும் சொல்லி முடிக்கும் போது ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே ஏஞ்சி நின்று கைத்தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. லைக் அது பார்க்கும்போது ஒரு மாதிரி எமோஷனலா தான் இருந்துச்சு. பார்வதி அண்ட் கமருதீன் செய்தது தவறு தான், அதுக்கான தண்டனையை அதுக்கான ரிஃப்ளெக்ஷனை வந்து அவங்க வந்து ரெட் கார்டு மூலியமா வாங்கிட்டாங்க. அண்ட் சாண்ட்ரா அவர்களுமே வந்து ஸோ விட்டுலாம் நீங்க வாங்க அப்படின்ற மாதிரி கூட சம்திங் பேசி போட்டிருந்தாங்க. 1000 தான் இருந்தாலும் அவங்களுமே ஒரு ஹவுஸ்மேட்ஸ் தான். அவங்களுமே வந்து இந்த பிக் பாஸ் சீசன் 9ல வந்து ஒரு பெரிய பார்ட்டா இருந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அது என்ன மாதிரி இருந்திருக்காங்க அப்படின்றது 2வது விஷயம். பட் அவங்க வந்து இந்த சீசன்ல வந்து ஒரு பெரிய ஒரு பார்ட் வந்து அவங்க 2 பேருமே இருந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் பிக் பாஸ்ல ஆரம்பிச்ச ஒரு விஷயம் பிக் பாஸ் முடிய போகுது. ஸோ பிக் பாஸ் முடிய போது அந்த ஒரு விஷயத்த அப்படியே மறந்துட்டு புது விஷயத்த அடுத்தது என்ன நடக்க போதோ அதை நோக்கி நம்ம போறது பெட்டர் அப்படின்னு தான் நானுமே இந்த வீடியோல சொல்ல வரேன். அண்ட் எனக்குமே இந்த சீசன் பிக் பாஸ் வந்து ரொம்ப கனெக்டடான ஒரு சீசன் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா டே 1ல இருந்து ஸோ கடைசி நாள் வரைக்கும் வந்து டெய்லி ஒரு ஒரு போஸ்ட் வந்து அதை பத்தி பேசி போடுறது, என்னோட ஒப்பீனியனை ஷேர் பண்றது, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இந்த ஒரு சீசன்ல த்ரூ அவுட் எல்லா நாளுமே பண்ணியிருக்கேன். ஸோ எனக்குமே ஒரு மாதிரி எமோஷனலா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிறேன். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த சீசனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. பாய்.